யோகி பாபு அவர் கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். வாய்ப்பு தேடுற காலத்தில் வண்டி வச்சுக்கிட்டு நாங்கள் 2 பேரும் சுற்றுவோம். அவரும் எனக்கு நிறைய சிபாரிசு பண்ணுவார். நம்ம என்ன நினச்சிட்டு போனால் நம்ம எடுத்தோன்னே ஸ்ட்ரைட்டாக பிரதமர் ஆகிடலான்ட்டு தான் நம்ம உள்ளே போனோம். பட் அங்கே போய் ஒரு வார்டு மெம்பர் கூட ஆக முடியாதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. கேப்டனை மறக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு ஃபேவரட் கேப்டன் வாய்ஸ் தான். எனக்கு பயங்கரமாக முதல்ல நான் பேச ஆரம்பிச்சது கேப்டன் வாய்ஸ் தான். நாங்கள் சேட்டலைட்டில் பண்ணுறோம், நீ ஒன்றுமே இல்லாமல் மெட்ரோ சேனலில் இதை ஆரம்பிச்சு பண்ணிட்டேன்னா ஒரு 40 எபிசோடு அடித்து தூள் பண்ணிட்டேன். எல்லா திறமையும் வச்சுக்கிட்டு வெளிக்காட்டாமல் ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் தற்கொலை பண்ணுறதுக்கு சமம் நான் நினைக்கிறேன். நீ என்ன சாதிச்சேன்னு கேட்டால் என் ஜெனரேஷன் தாண்டி என் பேர பிள்ளைங்க ஜெனரேஷன் தாண்டி கூட யூடியூப்லேயே எதுலேயே தட்டி பார்த்தா விஜய்மணின்னு ஒருத்தர் இருந்தார். என்னுடைய குரல் அங்கே ஒழிச்சிட்டு இருக்கோம், என்னுடைய உருவம் அங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்னை கேட்குற நட்பு வட்டம், என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் ஒரு மாதிரி அவமானப்படுத்தினாங்க. இவன் சினிமானோட தேராமல் போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. சினிமாவில் வர எல்லாரும் ஜெயிக்கிறது இல்லை. பட் அதில் கொஞ்ச நாளாக அது ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்த நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிது. இதுதான் என்னுடைய ஃப்ளாஷ்பேக்.